ஓட்டளிப்பதை நான் ஒரு குடிமகனின் கடமையாக பார்க்கிறேன். தமிழகத்திலோ இந்தியாவிலோ மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே மக்களும் அரசுகளும் ஒன்றுக்கொன்று பிணைந்ததாக இருக்க வேண்டும். மக்களாகிய நாம் உரிமைகளை பெற கடமைகளை செய்தாக வேண்டும். ஆம், சில சமூகங்கள் சுரண்டப்பட்டு துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகின்றன. அதுபோன்ற மக்களின் உரிமைகளுக்கு குரல் கொடுக்க அரசியல் கட்சிகளும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களும் உள்ளனர். ஆனால் உள்நோக்கங்களுடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுப்பதாக சில போலி சமூக ஆர்வலர்களும் உள்ளனர். அதுபோன்ற போலிகளால் மூளைச்சலவை ஆகாமல் இருக்க மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். அதேபோல எனது பேட்டியை விஜய்க்கு எதிராக கட்டமைக்க முயற்சிக்கும் சிலர் அமைதியாக இருப்பது நல்லது. என்றுமே நான் விஜய்க்கு நல்லதை நினைத்திருக்கிறேன், வாழ்த்தி இருக்கிறேன். எல்லோருமே அவரவர் குடும்பங்களுடன் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ நான் வாழ்த்துகிறேன். இதற்கிடையில் என்னுடைய பூர்வீகம் அடிக்கடி கேள்விக்கு உள்ளாக்கப்படுகிறது. என்னை பிடிக்காதவர்கள் எப்பொழுதுமே நான் வேற்றுமொழிக்காரன் என்றே கூறி வருகின்றனர். ஒரு நாள் வரும், அன்று இதே நபர்கள் என்னை உரத்த குரலில் தமிழன் என்று அழைப்பார்கள். இந்த கார் ரேஸில் சாதித்து இந்த மாநிலத்திற்கும் இந்த நாட்டிற்கும் பெருமை சேர்ப்பேன் என நம்புகிறேன். இதற்காக எனது உடலையும் முழு ஆன்மாவையும் அர்ப்பணிக்கிறேன். என் நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் இந்த பணியில் என் உயிரே போனாலும்